அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சரவணகுமார், சிஎஸ்கே கரியர் கைடன்ஸ் அகாடமில இருந்து. ஸோ ஆல்ரெடி நம்ம நிறைய டைம் சொன்னோம், எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க அப்படின்ட்டு. சேம் இதுதான் நடந்திருக்கு. உங்களுக்கு இப்போ ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிருக்கும் இந்த வருடம் கவுன்சிலிங் பார்ட்டிசிபேட் பண்றவங்களுக்கு. ஏன்னா இது இயர் ஆன் இயர் பார்த்துட்டு தான் இருக்கு. இந்த பிடபிள்யூடி எஸ்எல்எஸ் என்ஆர்ஐ இந்த மாதிரி கேட்டகரியில வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்க ஏன் சரியான முடிவு எடுக்கிறது இல்லை அப்படின்னு தெரியல. முதல்லயே இதெல்லாம் ஸ்ட்ரீம்லைன் பண்ணாங்கன்னா பரவாயில்ல. ஒன்ஸ் கவுன்சிலிங் ஷெட்யூல் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்கன்னா இட் சுட் நாட் பி எக்ஸ்டெண்டட் அப்படிங்கிறது தான் எங்களுடைய கருத்து. ஸோ அதை பேஸ் பண்ணி தமிழ்நாடும் எக்ஸ்டெண்ட் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா வந்து ஆல் இந்தியா கோட்டா முடிஞ்சாதான் நம்ம வந்து தமிழ்நாடு ஸ்டேட் கோட்டாஸ் வந்து நடக்கணும் அப்படிங்கிறது ப்ராசஸ். ஓகேங்களா, ரைட். ஸோ எனிவே நம்மளுக்கு வந்து இப்போ ரிசல்ட் வந்துட போகுது. ஸோ நம்ம சாய்ஸ் ஃபில்லிங் அண்ட் இதெல்லாமே முடிஞ்சிச்சுன்னா 27 சொல்லியிருக்காங்க. நம்ம என்ன ரெடி ஆகணும் அப்படிங்கிறத இன்னைக்கு எல்லாரோட கேள்வி. சார் காலேஜுக்கு போனோம் சார், ரிசல்ட் வந்துடுது, ப்ரொஃபஷனல் ரிசல்ட் வருது, நம்ம அக்செப்ட் கொடுக்குறோம். ஸோ அது ஒரு தனி வீடியோ பார்க்கலாம். அக்செப்ட் கொடுக்கணுமா, அப்டேட் கொடுக்கணுமா, எக்ஸிட் ஆகணுமா, ஏன் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ரைட், அது ஒரு தனி வீடியோ. ஸோ நான் வந்து அலாட்மெண்ட் ஆர்டர் வந்து டவுன்லோட் பண்ணிட்டேன் சார். இப்போ நான் காலேஜுக்கு போகணும், காலேஜுக்கு நான் என்னென்ன எடுத்துட்டு போகணும் அப்படிங்கிறது எல்லாருக்குமே இருக்க கேள்வி. சரிங்களா, ப்ராஸ்பெக்டஸ் நம்மளோட இன்ஃபர்மேஷன் புல்லட்ல ஒரு சில டீடைல்ஸ் கொடுத்துருக்காங்க. பட் அதை தாண்டி காலேஜ்ல என்ன கேட்பாங்க அப்படிங்கிறது. இப்போ நீங்க வந்து பாத்தீங்கன்னா அட்மிஷன் பண்ணதான் போறீங்க. ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்றது அப்படிங்கிறது ஒரு டேட் வந்து நம்மளுக்கு வந்து சொல்லியிருக்காங்க. ஆஸ் வெல் அஸ் அந்தந்த காலேஜஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு அட்மிஷன் முடிஞ்சவாறு சொல்லுவாங்க. என்ன காரணம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ரவுண்ட், செகண்ட் ரவுண்ட், தேர்ட் ரவுண்ட் முடிஞ்சாதான் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு உண்டான சீட்ஸ் எவ்வளவு அப்படிங்கிறது அந்தந்த காலேஜஸ்க்கே தெரியும். சரிங்களா, மோஸ்ட்லி எம்எம்சில தான் வந்து பாத்தீங்கன்னா பெரிய சேஞ்சஸ் இருக்காது. பட் எக்ஸப்ட் எம்எம்சி மீது எல்லா காலேஜஸ்லுமே வந்து பாத்தீங்கன்னா அந்த அப்கிரேட் ஆகுறவங்க, வெளியே போறவங்க, இந்த மாதிரி எல்லாம் வந்து நிறைய சேஞ்சஸ் ஒவ்வொரு ரவுண்டுக்குமே நடந்துட்டு இருக்கும். ஃபர்ஸ்ட் ரவுண்ட், செகண்ட் ரவுண்ட், ஃபர்ஸ்ட் ரவுண்ட் முடிச்சு செகண்ட், தேர்ட் ரவுண்ட் வந்து பாத்தீங்கன்னா இது நிறையவே நடக்கும். ஓகேங்களா, அதனால வந்து பாத்தீங்கன்னா எம்சிசி கொடுத்துருக்க டேட்ல அவங்க ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. மற்ற காலேஜஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் தள்ளி போடுவாங்க. ஓகேங்களா, சோ இப்ப நம்ம அட்மிஷன் போற அன்னைக்கு, அதாவது நான் வந்து 4.5 lakhs இல்ல 15 lakhs இல்ல 27 lakhs நான் வந்து பே பண்ணி அலாட்மெண்ட் ஆர்டர் வந்து டவுன்லோட் பண்ணி எடுத்துறேன். ஓகேங்களா, இந்த பே பண்றதுக்கு ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன், உங்களோட பேங்க் கிரெடிட் லிமிட்டை இன்க்ரீஸ் பண்ணி உங்க அக்கௌண்ட்ல அவ்வளவு அமௌண்ட் வச்சுக்கோங்க அப்படிங்கறது சொல்லிடுறேன். பிரைவேட் காலேஜஸ் பொறுத்த வரைக்கும். கவர்மெண்ட் காலேஜஸ் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து அலாட்மெண்ட் ஆயிடுச்சு அப்படின்னா there is no need to pay anything. நீங்க ஜஸ்ட் அலாட்மெண்ட் ஆர்டர் எடுத்துக்கலாம். அலாட்மெண்ட் ஆர்டர் ஐ திங்க் டியூஷன் ஃபீ கூட காலேஜில் தான் பே பண்ணணும், இங்க பே பண்ண தேவையில்லை. ஓகே, ரைட். ஸோ எடுத்துட்டு நம்ம காலேஜுக்கு போறோம் அப்படின்னா அங்க என்னென்ன கேட்பாங்க அப்படிங்கிறது தான். ஏன்னா ஆக்சுவலி நீங்க வந்து ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் தருமபுரியில இருக்கவரா இருக்கலாம். தருமபுரியில இருக்கவருக்கு விழுப்புரத்துல வந்து நீங்க வந்து இல்ல செங்கல்பட்டுல சீட் கேட்டுக்கலாம், இல்ல ஸ்டான்லியில கேட்டுக்கலாம், இல்ல மதுரை மெடிக்கல் காலேஜ்ல கேட்டுக்கலாம். ஸோ உடனே வந்து வீட்டுக்கு வந்துட்டு போய் எடுத்துட்டு போக முடியாது. அப்போ என்ன அப்படிங்கிறது எங்களுக்கு எக்ஸாக்டா தெரிஞ்சிருச்சுன்னா போறோம், அட்டன் பண்றோம், தென் அட்மிஷன் ப்ராசஸ் முடிச்சுட்டு வந்துடலாம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே, எல்லா பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே இருக்க ஒரு எதிர்பார்ப்பு இல்லையா. அப்போ அந்த காலேஜஸ்ல என்ன கேட்பாங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமான வீடியோஸ். சரிங்களா, ஸ்கிப் பண்ணாம பாருங்க. பிரைவேட் காலேஜ் ஒன்று எடுத்திருக்கோம், ஆஸ் வெல் அஸ் வந்து பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் காலேஜ் ஒன்று எடுத்திருக்கோம். மோஸ்ட்லி இந்த 2 காலேஜஸ்ல என்ன கேட்பாங்க அப்படிங்கிறது கவர் ஆயிடுது. பிளஸ் இதை தாண்டி வேற என்ன கேட்பாங்க அப்படிங்கிறது இந்த வீடியோல சொல்லிட்டோம். சரிங்களா, சோ அதுவும் நீங்க கொண்டு போயிட்டா ஒரு சில காலேஜஸ்ல கேட்கறாங்க, அது வந்து அங்க போய் நம்ம தடுமாற வேண்டிய சூழ்நிலைக்கு ஆளாகாம இருக்கலாம். ஓகேவா, ரைட்டுங்க. ஸோ அலாட்மெண்ட் ஆர்டர் எடுக்கிறோம், நம்ம அங்க போறப்ப என்ன மோஸ்ட்லி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டியூஷன் ஃபீஸ், ஹாஸ்டல் ஃபீஸ், மெஸ் ஃபீஸ், மெயின்டெனன்ஸ் ஃபீஸ், இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அங்க பே பண்ண சொல்லுவாங்க. அதுக்கு உண்டான அமௌண்ட் வந்து நீங்க வச்சுக்கோங்க. கவர்மெண்ட் காலேஜா இருந்தா, பிரைவேட் காலேஜா இருந்தா நீங்க அலாட்மெண்ட் ஆர்டர் டவுன்லோட் பண்றப்போ டியூஷன் ஃபீஸ் பே பண்ணிருக்கீங்க, அதர் ஃபீஸ், ஹாஸ்டல் ஃபீஸ், மெஸ் ஃபீஸ் அண்ட் அதர் ஃபீஸ். மோஸ்ட் ஆஃப் த காலேஜஸ் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இயருக்கு வந்து ஹாஸ்டல் வந்து கம்பல்சரி அப்படிங்கிற மாதிரி பண்ணிருக்காங்க. ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா ஹாஸ்டல் ஃபீஸ், மெஸ் ஃபீஸ்மே கொண்டு போகிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஓகே, உங்களுக்கு சீட் அலாட்மெண்ட் ஆயிடுச்சு, நீங்க டவுன்லோட் பண்ணி எடுத்துட்டீங்க. பட் உங்களோட அட்மிஷன் கன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது பிரைவேட் காலேஜஸ் பொறுத்த வரைக்கும் நீங்க அந்த காலேஜ்ல போய் ஜாயின் பண்ணி அட்மிஷன் கன்ஃபர்மேஷன் வாங்கினாதான் வந்து பாத்தீங்கன்னா யூ ஆர் கன்ஃபார்ம்.
சரிங்களா? உங்க அட்மிஷன் கன்ஃபார்ம், அதை மனசுல வச்சுக்கோங்க. சார் நான் டவுன்லோட் பண்ணிட்டேன், எனக்கு அட்மிஷன் கன்ஃபார்ம் தானே அப்படின்னா, நீங்க அங்க ஜாயின் பண்ணல அப்படின்னா உங்களோட லிஸ்ட் வந்து அவங்க வந்து எஸ் இவங்க வந்து ஜாயின் பண்ணும், பட் இந்த டேட்குள்ள இங்க வந்து ஜாயின் பண்ணல அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஓகே, ஸோ அதனால அதெல்லாம் மனசுல வச்சுக்கோங்க. அதுதான் அந்த ப்ரீ எக்ஸிட் கொடுக்குறது, ரெசிக்னேஷன் கொடுக்குறது, இந்த ஆப்ஷன்ல வச்சிருக்காங்க. அதெல்லாம் நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த வீடியோல என்ன டாக்குமெண்ட் கேக்குறாங்க, ஏன்னா இது ஒரு கொஞ்சம் பெரிய வீடியோ தான். ஏன்னா அங்க போயிட்டு நிறைய பேர் தடுமாறாங்க. ஃபர்ஸ்ட் டே போயிட்டு செகண்ட் டே தேர்ட் டே அப்படின்ட்டு அலையிறவங்களும் இருக்காங்க. இதுல கொடுமை என்னன்னு பாத்தீங்கன்னா, ஃபோர்த் டே ஆர் ஃபிஃப்த் டே போயிருப்பாங்க. அங்க போயிட்டு டேட் இருக்காது அவங்க அட்மிஷன் ப்ராசஸ் கம்ப்ளீட் பண்றது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு 10 to 11 மினிமம் ரீச் ஆகிற மாதிரி பார்த்துக்கோங்க. பெஸ்ட் 9:30 to 10:30 காலேஜ் ரீச் பண்ற டைம், சரிங்களா? அது எங்க இருந்தாலுமே சரி. ஸோ அங்க போனீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ப்ராசஸ் எல்லாம் முடிச்சுட்டு உங்களை அனுப்புறதுக்கு அவங்களுக்கு ஈஸியா இருக்கும். இதே 12 மணிக்கு மேல போனீங்கன்னா அலோவ் பண்ண மாட்டாங்க. நீங்க அடுத்த நாள் தான் வர மாதிரி இருக்கும். ஏன்னா அங்க வந்து பாத்தீங்கன்னா மெடிக்கல் செக்அப் நடக்கும், ஸ்டூடெண்டோட மெடிக்கல் செக்அப் நடக்கும். சம் பாண்ட்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பாண்ட்ஸ் வந்து நம்ம வந்து கையெழுத்து போற மாதிரி இருக்கும். அப்படியே விட்டு இருக்கு, இந்த மாதிரி நிறைய இருக்கு. ஓகேங்களா? ஸோ அதுக்கு எல்லாமே வந்து அவங்களுக்கும் டைம் வேணும், அதை புரிஞ்சுக்கோங்க. ரைட், இப்போ என்ன டாக்குமெண்ட்ஸ் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத ஒவ்வொன்றா நம்ம பார்த்துலாம். ஃபர்ஸ்ட் வந்து கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ், நம்ம வந்து பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் கிருஷ்ணகிரி எடுத்திருக்கோம். ஸோ எம்பிபிஎஸ் அட்மிஷன் 26, 27 இந்த வெப்சைட்ல தான் நம்ம பார்த்த ஒரு 4-5 காலேஜஸ் இதுல தான் இது அப்டேட் பண்ணிருக்காங்க. ஸோ என்ன போட்டிருக்காங்க, டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அகாடமிக் இயர் 2026 இந்த வருடத்துக்கு எம்பிபிஎஸ் அட்மிஷன் செக்லிஸ்ட், எவ்ரிதிங் டு பிரிங் ஃபார் பிசிக்கல் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், ஒரிஜினல்ஸ், போட்டோகாபிஸ், போட்டோகிராஃப்ஸ் அண்ட் டிஜிட்டல் சப்மிஷன் செட் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஓகேவா? 6 போட்டோகாபி செட் போட்டிருக்காங்க. 6 ஜெராக்ஸ் நீங்க கையில எடுத்துக்கணும். ஒரு ஒரிஜினல் செட், அந்த எது ஜெராக்ஸ் எடுத்தீங்களோ அதனோட ஒரிஜினல் செட் ஒன்று வச்சுக்கணும். 12+3 போட்டோகிராஃப்ஸ், 15 போட்டோகிராஃப்ஸ் வச்சுக்க சொல்றாங்க. 1 பென்ட்ரைவ், ஒரு பென்ட்ரைவ் வச்சுக்க சொல்றாங்க. ரைட், All India quota note. If your transfer certificate, community certificate, nativity certificate, or income certificate is issued in a regional language, bring an English translated copy along with the original. Missing translation can delay verification. ஸோ இது ஆல் இண்டியா கோட்டா. ஏன்னா 15% ஆஃப் சீட்ஸ் வந்து ஆல் இண்டியா கோட்டாவில் ஃபில் ஆகுதுங்கிறதுனால ஆல் இண்டியா கோட்டால வரவங்களுக்கு ஒரு தனியா இது கொடுத்துருக்காங்க. கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், டிரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட் இதெல்லாம் வந்து இங்கிலீஷ்ல இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க அப்படின்ட்டு, ரீஜனல் லாங்குவேஜ்ல இல்லாம அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரைட், NEET UG 2026, NEET UG 2026 admit card original plus R copy கையில வச்சுக்கணும். NEET UG 2020 score card original plus R copy கையில வச்சுக்கணும். Allotment order, selection committee, DME allotment order for all India quota students under MCC, DGHS, Ministry of Health and Family Welfare. So all India quota allotment order அண்ட் நம்ம தமிழ்நாடு அலாட்மெண்ட் எதுல வரீங்களோ அதனோட ஒரிஜினல் பிளஸ் 6 காப்பீஸ். இது ஒரிஜினல் அப்படிங்கிறது நத்திங் பட் பிரிண்ட் அவுட். அதை வந்து நீங்க 6 பிரிண்ட் அவுட் கூட எடுத்துக்கலாம், 6 ஜெராக்ஸ் கூட எடுத்துக்கலாம். ரைட், அகாடமிக் சர்டிபிகேட்ஸ், கிளாஸ் 10th SSLC மார்க் ஷீட் ஒரிஜினல் பிளஸ் 6, கிளாஸ் 12th மார்க் ஷீட் ஒரிஜினல் பிளஸ் 6 காப்பி, கிளாஸ் 11th மார்க் ஷீட் இஃப் அவைலபிள் நாட் மேண்டேட்டரி, அது கண்டிப்பானதாக இல்லை பட் இருந்துச்சா கொண்டு வந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸ்கூல் டிரான்ஸ்ஃபர் சர்டிபிகேட், transfer certificate issued class after class 12. ஸோ 12வது முடிச்ச வாட்டி சார் நான் 12வது முடிச்ச ஒரு வருஷம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு காலேஜ்ல ஜாயின் பண்ணி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் படிச்சேன், இன்ஜினியரிங் படிச்சேன், ஹோமியோபதி படிச்சேன், அங்க கொடுத்த டிசி. சரிங்க, 12th அப்புறம் வாங்கின டிசி தான் ஒரிஜினல் பிளஸ் 6 காப்பீஸ். ப்ரூஃப் ஆஃப் ஸ்டடி சர்டிஃபிகேட் 11th to 12th ஸ்டாண்டர்ட் நான் நேட்டிவ்ஸ் ஆஃப் தமிழ்நாடு ஒன்லி. ஸோ இது யாருக்கு அப்ளிகபிள் ஆகும் அப்படின்னா பாத்தீங்கன்னா மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் வரவங்க இந்த மாதிரி இருக்கவங்களுக்கு அப்ளிகபிள் ஆகும். ஏன்னா பட் நம்மளுக்கு கவர்மெண்ட் காலேஜ் மேனேஜ்மெண்ட் கோட்டால ப்ரூஃப் ஆஃப் ஸ்டடி சர்டிஃபிகேட் ஸோ ஆல் இண்டியா கோட்டால வரவங்களுக்கு வரும். சரி, ஒரிஜினல் பிளஸ் 6 காப்பீஸ். போனஃபைட் சர்டிஃபிகேட் ஃப்ரம் த சீஃப் எஜுகேஷன் ஆஃபீஸர் ஃபார் 7.5 கவர்மெண்ட் ஸ்கூல் கோட்டா. ஸோ இது ஆல்ரெடி வாங்கி வச்சிருப்பீங்க, அதனோட ஒரிஜினல் பிளஸ் 6 காப்பீஸ். கம்யூனிட்டி நேட்டிவிட்டி ப்ரூஃப், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், SC, ST, OBC, BC, MBC யாரா இருந்தாலுமே அதனோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டோட ப்ரூஃப் ஒரிஜினல் பிளஸ் 6 காப்பி. நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் ஒரிஜினல் பிளஸ் 6 காப்பி. ஸ்பெஷல் கேட்டகரி சர்டிஃபிகேட் இஃப் அப்ளிகபிள், பர்சன் வித் பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டி சர்டிஃபிகேட் ஒரிஜினல் 6. எமினன்ட் ஸ்போர்ட் பர்சன், எக்ஸ் சர்வீஸ்மேன் எல்லாருக்குமே ஒரிஜினல் பிளஸ் 6 காப்பி. ஹெப்படைட்டிஸ் பி ப்ரூஃப் ஆஃப் ஹெப்படைட்டிஸ் பி சர்டிஃபிகேட் ஒரிஜினல் பிளஸ் 6 காப்பி. இன்கம் அண்ட் பி எக்ஸம்ஷன், பேரண்ட்ஸ் இன்கம் சர்டிஃபிகேட் ஒரிஜினல் பிளஸ் 6 காப்பி. இது வந்து ஏன் முக்கியம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 2.5 லட்சத்துக்கு கீழே இருக்க SC, ST, SCA இவங்க கன்வெர்டர்ஸ் கிறிஸ்டின் அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த டியூஷன் ஃபீ
அதெல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணாங்க இல்லையா. ஸோ அதுக்காக இது வேணும். பிளஸ் நீங்க சப்போஸ் பிசி எம்பிசி இந்த மாதிரி கேட்டகரியில் இருக்கீங்க அப்படின்னா, சப்போஸ் 2.5 lakhs மேல இன்கம் இருக்கு SC/ST இருந்தா அவங்களுக்கு ஸ்காலர்ஷிப் இருக்கு. அதுக்காக வந்து இன்கம் சர்டிஃபிகேட் நீங்க கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த ஸ்காலர்ஷிப் அவைல் பண்ணிக்கலாம். அவங்களே பண்ணி கொடுப்பாங்க. யூனிவர்சிட்டி எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட் ஃப்ரம் டாக்டர் எம்ஜிஆர் மெடிக்கல் யூனிவர்சிட்டி ஃபார் அதர் ஸ்டேட் போர்டு கேண்டிடேட்ஸ் எக்ஸப்ட் டிஎன் ஸ்டேட் போர்டு, சிபிஎஸ்சி அண்ட் ஐசிஎஸ்சி. ஸோ ஐசிஎஸ்சி, சிபிஎஸ்சி, டிஎன் போர்டுல படிக்காதவங்களுக்கு எம்ஜிஆர் யூனிவர்சிட்டில இருந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட் வாங்கிடுவோம். இதெல்லாம் ஆல்ரெடி நம்ம வாங்கி தான் அப்ளை பண்ணிருப்போம். அது கையில நம்ம ஒரிஜினல் ப்ளஸ் 6 காப்பி எடுத்துக்கணும். லீகல் அண்ட் மிஸ்லேனியஸ் கோர்ட் ஆர்டர்ஸ் இஃப் எனி இருந்தா, ஆதார் கார்டு, ஆதார் ஐடி ப்ரூஃப், ஆதார் ஐடி ப்ரூஃப் தான் உங்களோட ஆதார் கார்டு, உங்களோட ஓட்டர் ஐடி, இல்ல வந்து டிரைவிங் லைசன்ஸ், பாஸ்போர்ட், இன்சூரன்ஸ் பாஸ்போர்ட், இந்த மாதிரி எது இருக்கோ அந்த அந்த இதை வந்து எடுத்துக்கோங்க. பட் இது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரிஜினல் தேவையில்ல, ஜெராக்ஸ் மட்டும் சப்மிட் பண்ணா போதும். ஸ்டூடெண்ட்ஸ் பாஸ்போர்ட் சைஸ் போட்டோஸ், ரீசன் ஒயிட் ஆர் ப்ளூ பேக்ரவுண்ட் 12 காப்பி கேட்டாங்க. ஓகேங்களா. தென் ஃபேமிலி போட்டோ கார்டு சைஸ் போட்டோ, ஸ்டூடெண்ட் வித் பேரண்ட்ஸ் அண்ட் சிப்ளிங்ஸ், உங்க ஃபேமிலியில எத்தனை பேர் இருக்காங்களோ, இப்போ 4 பேர் இருக்காங்க, 5 பேர் இருக்காங்க, ஒரு தங்கச்சி இருக்கா சார், ஒரு அண்ணன் இருக்கா, அப்படி அப்பா அம்மா இருக்காங்க அப்படின்னா அவங்க எல்லாருமே சேர்ந்து இருக்கிற மாதிரி ஒரு போட்டோ, அது வந்து 3 காப்பீஸ் கேட்கறாங்க. இது எல்லா காலேஜஸ்லுமே கேட்கறது, ஒரு சில காலேஜஸ்ல கேட்கறாங்க. ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அங்க போயிட்டு வந்து பாத்தீங்கன்னா நம்ம ப்ராப்ளத்துல மாட்டிக்க மாதிரி இருக்கும். ஒரு சில கேண்டிடேட்க்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஆயிருக்கு அப்படின்னா, அவங்க அட்மிஷன் போயிட்டாங்க. இட்ஸ் நாட் எ பிக் டீல் இல்லைங்களா. நியர்பைல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஏதோ ஒரு போட்டோ ஸ்டுடியோ இருக்க போது, இல்ல நம்ம கேமராவில் போட்டோ எடுத்து கூட வந்து பிரிண்ட் போட்டுக்கலாம் இல்லையா. பட் பிரச்சனை எங்கன்னா அந்த இடத்துல உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஷட் டவுன் ஆகாம இருக்கும், பவர் ஷட் டவுன் இல்லாம இருக்கும். ஸோ பவர் ஷட் டவுன் இல்லாம இருந்தாதான் நம்ம போட்டோ வந்து காப்பி எடுக்க முடியும். இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இருக்கு, மனசுல வச்சுக்கோங்க. Submission requirements 6 self-attested photocopy sets of every document listed above. எல்லாத்துலயுமே self-attested by student, not by parent, student. One complete set of original documents. Pen drive with scanned copies handed in at the office during admission. So இப்போ இங்க சொல்லிருக்க டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே நீங்க பிடிஎஃப் ஃபைலா கன்வெர்ட் பண்ணி ஒவ்வொன்றுக்கும் பேர் கொடுங்க. சரிங்களா. உங்க பேரை கொடுத்து தென் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், 10th மார்க் ஷீட், 12th மார்க் ஷீட் அப்படின்ட்டு. ஸோ பென் டிரைவ்ல ஃபோல்டர் கிரியேட் பண்ணிக்கோங்க. ஃபோல்டர்ல உங்களோட அலாட்மெண்ட் ஆர்டர் நம்பர் இருக்குங்களா, நேம் வித் அலாட்மெண்ட் ஆர்டர் நம்பர் போட்டு பென் டிரைவ்ல ஃபோல்டர் சேவ் பண்ணி அதை கொடுக்கறதுக்கு பாருங்க. Pen drive content single consolidated PDF, all originals merged in order, named MBBS admission. பாருங்க இவங்களே கொடுத்துருக்காங்க, நான் இதை பார்க்கல. MBBS admission 2020 your name PDF. ஓகேங்களா. மேக்ஸிமம் 2 MB இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க, அதுக்கு மேல போகாம இருக்கும். Use a PDF measure and compress to fit. Individual scans recommended. Separate files such as NEET scorecard, community certificate saved in a folder name, your name, MBBS document for quick lookup during verification. Okay. So இந்த மாதிரி தான் 2 ஃபோல்டர் கேட்கறாங்க, ரெடி பண்ணிக்கோங்க. Physical submission on the day 6 self-attested photocopy sets plus original set, 12 passport photos, 3 family postcard photos and the pen drive. இது எல்லாமே பென் டிரைவ்ல இருக்கணும். சரிங்களா. இதை வேணா நீங்க பிரிண்ட் எடுத்து கூட பாத்துக்கலாம். மோஸ்ட்லி இவங்க இந்த காலேஜ்ல போட்டிருக்கிறது எல்லா காலேஜஸ்க்குமே கேட்கறதா, ஒரு சில இங்க கேட்காம விட்டுருவாங்க. இதுல வராதது என்ன சார் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, ஆக்சுவலி விட்னஸ் சைன் கேட்பாங்க. ஓகேங்களா. அங்க ஆக்சுவலி நம்ம நிறைய டாக்குமெண்ட்ஸ் வந்து கையெழுத்து போற மாதிரி இருக்கும். இந்த அபிடேவிட்கெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்களே கூட அரேஞ்ச் பண்றாங்க நிறைய காலேஜஸ்ல. அதுவுமே அந்த காலேஜ் வெப்சைட்லயே போட்டிருக்காங்க. ஸோ அங்க அதுக்கு வந்து நம்ம ஒரு 1000, 1500, 2000 இந்த மாதிரி பே பண்ண பாருங்க. ஏன்னா அதெல்லாம் பாண்ட் ஆக்சுவலி. ஸோ இந்த மாதிரி 4.5 years 5.5 years படிக்கிறோம் அப்படிங்கிறப்போ அதுக்கு என்கொயர் ஆகிறதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஆஸ் ஏ பேரண்ட் அண்ட் ஸ்டூடெண்ட் வந்து பாத்தீங்கன்னா அந்த எக்ஸ்பென்சஸ் வந்து நாங்க வந்து இது பண்ணிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரிலாம் அதுல வேர்டிங்ஸ் இருக்கும். ஸோ அந்த பாண்ட் ஆக்சுவலி அதெல்லாமே கையெழுத்து போற மாதிரி இருக்கும். அது இல்லாம வந்து பாத்தீங்கன்னா 2 விட்னஸ் கையெழுத்து போற மாதிரி இருக்கும். சம் புக்லெட்ஸ் மாதிரியே நிறைய காலேஜஸ்ல ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. அதை நம்ம பார்த்து ஃபில் பண்ணிட்டு அதுல விட்னஸ் போற மாதிரி இருக்கும். ஆஸ் வெல் அஸ் அந்த காலேஜ் நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா திருச்சியை சார்ந்தவர் செங்கல்பட்டுல படிக்கலாம், சென்னையில படிக்கலாம், கோயம்புத்தூர்ல படிக்கலாம், இல்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா கோயம்புத்தூர் சார்ந்தவர் பாத்தீங்கன்னா திருநெல்வேலி படிக்கலாம். பட் அந்த மாவட்டத்தை சார்ந்த யாராவது ஒருத்தர் உங்களுக்கு தெரிஞ்சவங்க, ஃப்ரெண்ட்ஸோட ரிலேட்டிவ்ஸ் இந்த மாதிரி இருக்கவங்களோட
நம்பர்ஸ் கேட்பாங்க, அட்ரஸ் அண்ட் நம்பர், சாரி எமர்ஜென்சி கான்டாக்ட் நம்பர், அட்ரஸ். ஒரு சில காலேஜஸ் கேட்கறாங்க, நிறைய காலேஜஸ்ல கேட்கறது இல்லை. பட் அதுவுமே நீங்க ரெடி பண்ணி வச்சுக்கிறது நல்லது. ஓகேங்களா? ஸோ இப்போ கவர்மெண்ட் காலேஜஸ்க்கு என்ன வேணும் அப்படிங்கிறது இந்த ஒரு காலேஜ்ல நம்ம பார்த்துட்டோம். பிரைவேட் காலேஜுக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத அடுத்தது பார்த்தலாம். பிரைவேட் காலேஜ் என்னென்ன கேட்கறாங்கன்ட்டு. ஸோ பிரைவேட் காலேஜுக்கு நம்ம வந்து கேஎம்சிஹெச் எடுத்திருக்கோம். கேஎம்சிஹெச்சோட இதுல போனோம்னா யூஜி அட்மிஷன் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ப்ரீ டீடைல்ஸ், ரூல்ஸ், ரெகுலேஷன், அட்மிஷன் ஃபார்ம் எல்லாம் கொடுத்துருக்காங்க. யூஜி அட்மிஷன் இன்ஸ்ட்ரக்ஷன் தான் ஃபர்ஸ்ட் டைம். அட்மிஷன் இன்ஸ்ட்ரக்ஷன்ல என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துடலாம். ரைட். ஸோ எம்பிபிஎஸ் அட்மிஷன் 25-26 ஆஃப்டர் இது என்ன 26-27க்கு இவங்க வந்து அப்டேட் பண்ணல. பட் இருந்தாலுமே இதுதான் மோஸ்ட்லி இருக்க போகுது. ஓகேங்களா? மோஸ்ட்லி கவர்மெண்ட் காலேஜ்ல கேட்டதுல அது இல்லாம ஏதாவது இருக்கான்னு பார்த்துடலாம். ஆஃப்டர் ரிசீவிங் அலாட்மெண்ட் ஆர்டர் ஃப்ரம் தி செலக்ஷன் கமிட்டி, கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு, the students are requested to report at the college for admission with the following originals along with 3 sets of photostat copies including back pages for mark sheets of all relevant certificates listed below. Okay, ஜெராக்ஸ் காப்பி இவங்க 3 தான் கேக்குறாங்க. கிருஷ்ணகிரி கவர்மெண்ட் காலேஜ்ல 6 கேட்டாங்க, இவங்க 3 கேக்குறாங்க. ரைட். ஜெனரல் டாக்குமெண்ட் ரிக்வயர்ட் ஃபார் அட்மிஷன் டு த எம்பிபிஎஸ் கோர்ஸ், ஆல் கோட்டா, எல்லா கோட்டாக்கும் அலாட்மெண்ட் ஆர்டர். ஓகே, அதுலயும் இருந்துச்சு. நீட் ஸ்கோர் கார்டு அதுலயும் இருந்துச்சு. நீட் அட்மிட் கார்டு அதுலயும் இருந்துச்சு. கிளாஸ் 10th, கிளாஸ் 11th, இஃப் பப்ளிக் எக்ஸாம் சர்டிஃபிகேட் இஸ் நாட் அவைலபிள் தென் மார்க்ஸ் சர்டிஃபிகேட் ஃப்ரம் ஸ்கூல் இன் தேர் லெட்டர் ஜாயின் பை பிரின்சிபல் ஆர் ஆத்தரைஸ்ட் சிக்னேச்சர்ஸ் வில் பி சப்மிட்டட். இங்க பாருங்க, அங்க வந்து கவர்மெண்ட் காலேஜ் வந்து ஆப்ஷனல் போட்டிருந்தாங்க. பட் இங்க வந்து சப்மிட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. கிளாஸ் 11th மார்க் ஷீட், கிளாஸ் 12th மார்க் ஷீட் இது பண்ணும். டிரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட் வித் இமிஸ் நம்பர், இஎம்ஐஎஸ் நம்பர் அப்படிங்கிறது வந்து கண்டிப்பா அதுல இருக்கணும். இஎம்ஐஎஸ் நம்பர், எமிஸ் நம்பர் போட்டாங்கன்னா உங்களோட எல்லா டீடைல்ஸுமே அவங்களுக்கு வந்துடும். இதே வந்து நம்ம யூனிவர்சிட்டிக்கு போயிட்டோம், காலேஜ்ல படிக்கிறோம்னா அப்போ யூஎம்ஐஎஸ் யூனிவர்சிட்டி நம்பர் ஆயிடும். சரிங்களா? பர்த் சர்டிஃபிகேட் பட் அதுல பர்த் சர்டிஃபிகேட் கேட்ட மாதிரி ஞாபகம் இல்லை. இந்த பர்த் சர்டிஃபிகேட் எக்ஸ்ட்ரா கேட்கறாங்க. கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கேட்டிருந்தாங்க. ரைட். மைக்ரேஷன் சர்டிஃபிகேட் அதுல இல்லை, இதுல இருக்கு. எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட் இது கேட்டிருந்தாங்க. நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் இருந்தது. ஆதார் கார்டு இருந்தது. ஃபர்ஸ்ட் கிராஜுவேஷன் சர்டிஃபிகேட், இன்கம் சர்டிஃபிகேட், டிசபிலிட்டி சர்டிஃபிகேட், காப்பி ஆஃப் ரெசிப்ட் ஆஃப் டியூஷன் ஃபீ பெய்ட் டு தி செலக்ஷன் கமிட்டி. சோ இவன் வந்து பாத்தீங்கன்னா நம்ம அலாட்மெண்ட் ஆர்டர் எடுக்கணும் அப்படின்னாலே வந்து டியூஷன் ஃபீஸ் பே பண்ணாதான் அலாட்மெண்ட் ஆர்டர் எடுக்க முடியும். பட் இருந்தாலுமே அந்த ரெசிப்ட் வந்து கேட்கறாங்க, ஞாபகமா எடுத்துக்கோங்க. லேட்டஸ்ட் பாஸ்போர்ட் சைஸ் கலர் போட்டோ 12 நம்பர், இங்க 12 தான் கேட்டிருக்காங்க. ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ் ஃப்ரம் சிபிஎஸ்இ போர்டு 12th மார்க் ஷீட் டவுன்லோடட் ஃப்ரம் டிஜிலாக்கர் வித் வெரிஃபைட் டிஜிட்டல் சைன் டிக் மார்க். இப்போ ஸோ இன்னொரு ஒரிஜினல் நம்மளுக்கு கிடைக்கல அப்படிங்கிற பட்சத்துல டிஜிலாக்கர்ல எடுத்தது சப்மிட் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் யூஸ்ஃபுல்லா இருக்குது. எமிஸ் நம்பர் ஃபார் யுவர் ஸ்கூல் இஃப் நாட் மென்ஷன் இன் ஸ்கூல் டிரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட். அடிஷனல் டாக்குமெண்ட்ஸ் ஃபார் என்ஆர்ஐ கோட்டா ஸ்டூடெண்ட், என்ஆர்ஐக்கு என்ஐ சர்டிஃபிகேட், காப்பி ஆஃப் த பாஸ்போர்ட், parent guardian, certificate of relationship, certificate of financial sponsorship, board certificate, copy of the NRE account, passbook, bank account number, copy of the OCA PAO card, copy of the passport of the student if student is an NRA OCA PAO, copy of the OCA PAO card of the student if applicable, equivalent certificate from Association of Indian Universities, and the court order evidence of guarantees. ஓகேங்களா? சோ அது இல்லாம பாத்தீங்கன்னா இவங்க ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம், ஒவ்வொரு காலேஜிலும் அப்ளிகேஷன் ஃபார்ம் அப்படின்னு தனியா இருக்குங்க. அந்த காலேஜ்ல நீங்க போய் அதை ஃபில் பண்ற மாதிரி தான் இருக்கும். இவங்க இங்கே கொடுத்துட்டாங்க. அப்ளிகேஷன் ஃபார்ம் இஸ் அவைலபிள் ஆன் தி வெப்சைட். கேண்டிடேட் கேன் டவுன்லோட் தி அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃப்ரம் தி வெப்சைட் அண்ட் பிரிங் தி ஃபில்ட் ஃபார்ம் ஃபார் அட்மிஷன். நீங்க ஃபில் பண்ணியே எடுத்து போடலாம். உங்களுக்கு வந்து கேஎம்சிஹெச் அலாட் ஆயிருக்குன்னா இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து பாத்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணி எடுத்து நீங்க ஃபில் பண்ணி அட்மிஷன் போற அன்னைக்கு போய் அங்க கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு டைம் சேவ் ஆகும். ஓகேங்களா? ஸோ யாருமே வந்து கேர்லெஸ்ஸா இருக்காதீங்க. நிறைய ஸ்டூடெண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா போய் பார்த்துக்கலாம், இது என்ன ஜெராக்ஸ் போடுறது தானே அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்காங்க. நிறைய காலேஜஸ், அந்த ஒரு சில காலேஜஸ் வந்து புதுசாக ஸ்டார்ட் பண்ண காலேஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா சிட்டிக்கு அவுட்ல இருக்கு. அங்க வந்து ஜெராக்ஸ் ஃபெசிலிட்டிஸ் இந்த மாதிரிலாம் இல்லாம இருக்கு. அதனால மோஸ்ட்லி என்ன வேணுமோ அதை ரெடி பண்ணி கையில எடுத்துட்டு போயிட்டீங்கன்னா டென்ஷன் ஆகாம இருக்கலாம். பாத்தீங்கன்னா அந்த நாள் இனிமையா அமையும் இல்லைங்களா? இல்லைன்னா ஹாரிபிளா மாட்டோம். நாம வந்து அவங்கள செலுத்துக்கு அவங்க மேல செலுப்படுற ஏதோ இவங்க மேல செலுப்பிட்டு ஸ்டூடெண்ட் பண்ணல பேரண்ட்ஸ் பண்ணல அப்படிங்கிற மாதிரி இல்லாம
ஒரு ஏன்னா ஒரு சந்தோஷமான தருணம். நம்ம நம்ம குழந்தைகள் வந்து பாத்தீங்கன்னா எம்பிபிஎஸ் படிக்க போறாங்க அப்படிங்கிற ஒரு சந்தோஷமான தருணம். அட்மிஷன் போட போறோம். அப்ப வந்து பாத்தீங்கன்னா அது ஹாப்பியா இருக்கும். ஓகே, அதுக்காக தான் இவ்வளவு சொல்லியிருக்கோம். இது எல்லாமே நீங்க ரெடி பண்ணி கையில வச்சிருக்கீங்க அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா போறப்போ நம்மளோட ஒர்க் வந்து ஈஸியா முடியும், ஹாப்பியாகவும் முடியும். சரிங்களா? ஸோ அனைவருக்குமே வந்து பாத்தீங்கன்னா அவங்க விருப்பப்பட்ட எம்பிபிஎஸ் பிடிஎஸ் சீட் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய விருப்பம். ஸோ அனைவருக்கும் கிடைச்சி அனைவருக்குமே அட்மிஷன் கிடைக்கணும் அப்படிங்கிற வாழ்த்துக்கள் பிரார்த்தனைகளோட இந்த வீடியோ கம்ப்ளீட் பண்றேன். ஆல் தி பெஸ்ட் மிஸ்டர். தேங்க்யூ வெரி மச்.